உங்கள் நிலம் உங்கள் அனுமதி. அதாவது நேற்றைய வீடியோ பதிவில் பேரூராட்சியில் சாலை பராமரிப்பு சான்றிதழ் வழங்குவது எப்படின்னு பார்த்தோம். இன்றைய வீடியோ பதிவில் உங்களுடைய அணுகு சாலைக்கு அனுமதியற்ற மனைப்பிரிவிலிருந்து வரும் சாலை உங்களுக்கு அணுகு சாலையாக அமைந்தால் நகராட்சியில் எப்படி சாலை பராமரிப்பு சான்றிதழ் வாங்குவது என்பதை பார்ப்போம். இப்போ உங்களுடைய நிலத்திற்குண்டான கிரை ஆவணங்கள், வருவாய் ஆவணங்கள் தெளிவாக இருக்குது. உங்களோட அனுமதியற்ற மனைப்பிரிவு, அதாவது உங்களுக்கு வரக்கூடிய சாலை அனுமதியற்ற மனைப்பிரிவுலேருந்து வருதுன்னா அதுக்குண்டான அந்த வரைபடம், மற்ற அந்த பிளாட்டு, உங்களுடைய அந்த ரோடுக்கு உண்டான அணுகு சாலை ரோடுக்கு உண்டான பிளாட்டு விற்றவங்களுடைய ஈசி மற்ற விஷயங்கள் எல்லாமே ரெடியாக வச்சுக்கிட்டீங்க. ஒரு கடிதம் எழுதிக்கிட்டீங்க. இந்த கடிதத்தையும் அந்த ஆவணங்களையும் முறையாக நீங்கள் நகராட்சினா அதுக்கு ஆணையாளர் தான் அதோட தலைமை அதிகாரி. அந்த ஆணையாளர், நகராட்சியோட ஆணையாளரை போய் நேரடியாக சந்தித்து, இந்த மாதிரி எங்களுக்கு இடம் இருக்குது, நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம், நாங்கள் ஒரு அப்ரூவலுக்கு போகிறோம், எங்களுக்கு அனுமதியற்ற மனைப்பிரிவிலிருந்து வரக்கூடிய சாலை தான் அணுகு சாலை அமையுது. அந்த அனுமதியற்ற மனைப்பிரிவு நகராட்சி எல்லையில் இருக்குது, எங்களுடைய இடமும் நகராட்சி எல்லையில் இருக்குது, அதற்குரிய ஆவணங்கள்லாம் இந்த இருக்குது, இந்த சர்வே நம்பரில் கட்டுப்படுது, அதுக்குரிய வருவாய் ஆவணங்கள், இந்த அனுமதியற்ற மனைப்பிரிவில் வரக்கூடிய சர்வே நம்பரோ அதுக்குரிய ஆவணங்கள்லாம் இந்த இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் முறையாக நீங்கள் அதை சமர்ப்பிச்சிங்கன்னா அவர் நகராட்சியோட ஆணையாளர் தனக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய டிபிஐ இல்லை டிபிஓன்னு இருப்பாங்க, அந்த டிபிஓ டவுன் பிளானிங் ஆஃபீஸர் விண்ணப்பத்தை பரிந்துரை செய்வார். அவர் நகராட்சியில் அந்த அனுமதியற்ற மனைப்பிரிவில் இருக்கக்கூடிய சர்வே நம்பரு ப்ளஸ் உங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய சர்வே நம்பரு, இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி எல்லா ஆவணத்தையும் அவர் புல வரைபடம், அந்த வருவாய் ஆவணங்கள் இதெல்லாம் அவர்கிட்ட ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அந்த ரெக்கார்ட்ஸை எடுத்துகிட்டு கள இட நேராய்வு செய்து அந்த முறையாக நீங்கள் கேட்கக்கூடிய அந்த சாலை 6 மீட்ரு 7 மீட்ரு, அதாவது அந்த இப்போ உதாரணத்துக்கு ஊராட்சி பகுதியாக இருந்தால் 6 மீட்ரு, இப்போ நகராட்சி பகுதியாக இருந்தால் 7 மீட்டர் அணுகு சாலை இருக்கணும். அந்த 7 மீட்டர் அணுகு சாலை அதெல்லாம் முறையாக இருந்ததுன்னா அதை குறிப்போட சம்மந்தப்பட்ட ஆணையாளர், நகராட்சி ஆணையாளருக்கு குறிப்போட பரிந்துரை செய்வார். அந்த குறிப்புகள் மற்ற ஆவணங்கள் எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆணையாளர் உங்களுக்கு சாலை பராமரிப்பு சான்றிதழ் வழங்குவார். அதை நீங்கள் இணையதளம் மூலிமா நீங்கள் கோரும் அனுமதிக்கு இணையதளம் மூலிமா சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அணுகு சாலை விவரமாக எடுத்துக்கொள்ளப்படும். உங்கள் நிலம் உங்கள் அனுமதி.